வணக்கம். இன்னைக்கு ஏஐல என்ன புதுசுன்னு பார்க்கலாம். ஓபன் ஏஐ சமீபத்துல 3 பெரிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது ஏதோ சாதாரண அப்டேட்ஸ் கிடையாதுங்க. இது நம்மளுடைய ஆரோக்கியம், நாம பார்க்கிற வேலை, ஏன் மனுஷனோட நுண்ணறிவோட எதிர்காலத்தை கேள்வி கேட்க வைக்குது. இந்த 3 விஷயங்களை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம எல்லாரையும் ரொம்ப நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, நம்மளோட ஆரோக்கியம்தான். ஓபன் ஏஐ கொண்டு வந்திருக்கிற ஜிபிடி ஹெல்த் நாம மெடிக்கல் விஷயங்களை அணுகுற முறையே மாத்தி எழுத போகுது. 23 கோடி. அப்பப்பா, இது ஏதோ ஒரு பெரிய நாட்டோட மக்கள் தொகை இல்ல. ஒவ்வொரு வாரமும் இத்தனை பேர் சாட் ஜிபிடி கிட்ட அவங்களோட உடல்நலம் பத்தி கேள்விகள் கேக்குறாங்க. இந்த மிகப்பெரிய தேவையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஓபன் ஏஐ இந்த சாட் ஜிபிடி ஹெல்த்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ என்னது இந்த சாட் ஜிபிடி ஹெல்த்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது உங்க பர்சனல் ஹெல்த் டேட்டாவுக்கான ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஆப்பிள் ஹெல்த் டேட்டா, ஃபிட்னஸ் ஆப்ஸ்னு அங்கங்க சிதறி கிடக்கிற எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி பர்சனலைஸ்டு ஆலோசனைகளை கொடுக்கும். இதனால உண்மையிலே என்ன பயன் யோசிச்சு பாருங்க. உங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வருதா, வெறும் நம்பர்ஸா காட்டாம அதுக்கு என்ன அர்த்தம்னு இது விளக்கும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு உங்களை தயார்படுத்தும். ஏன், உங்க டேட்டாவை வச்சு எந்த இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு சிக்கலான முடிவுகள் எடுக்கக்கூட இது உங்களுக்கு உதவும். ஓபன் ஏஐயோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இது ஏதோ நோய் வந்தா பாக்குற ஒரு டூல் மட்டும் இல்ல. இது நம்ம ஆரோக்கியத்தோட கண்ட்ரோலை நம்ம கையிலேயே கொடுக்கற ஒரு கருவி. அவங்க சொல்ற மாதிரி நம்ம உடல் நலத்தை நிர்வகிக்கிறதுல நாம ஒரு ஆக்டிவான ரோல் எடுக்க இது உதவுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி, என்னோட டேட்டா பத்திரமா இருக்குமா? ஓபன் ஏஐ இதுக்கு 3 முக்கியமான வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. 1, இது ஒரு தனி ஸ்பேஸ், இதோட மெமரி மத்த சாட் கூட கலக்காது. 2, உங்க உரையாடல்களை பாதுகாக்க ஸ்பெஷல் என்கிரிப்ஷன் பயன்படுத்துறாங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, உங்க ஹெல்த் டேட்டாவை வச்சு ஓபன் ஏஐ அவங்களோட மாடல்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவே மாட்டாங்க. சரி, நம்ம பர்சனல் ஹெல்த்ல இருந்து இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வருவோம். ஏன்னா ஓபன் ஏஐ உங்க ஆபீஸுக்காக ஒரு புது ஏஐ சக ஊழியரை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி சின்ன வேலைகள் இல்ல. பல மணி நேரம், சில சமயம் பல நாள் கூட எடுக்கக்கூடிய பெரிய சிக்கலான ஆபீஸ் வேலைகள். ஆமா, ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி வரைக்கும் முழுசா செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஏஐக்கு ஓபன் ஏஐ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சரி, இது எப்படி உங்க வேலையை கத்துக்குதுன்னு கேட்டா, அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. இது 2 விஷயத்தை எடுத்துக்குது. உங்க மேனேஜர் உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் நீங்க முடிச்சு கொடுக்குற ஃபைனல் ஒர்க், அதாவது வேர்ட் டாக்குமெண்ட், பவர் பாயிண்ட் மாதிரி. இந்த 2ஐயும் வச்சு ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு அதுவே கத்துக்குது. அப்போ எந்த மாதிரி வேலைகளுக்கு முதல்ல பாதிப்பு வரலாம்? பொதுவா பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைகள், கஸ்டமர் சப்போர்ட், அப்புறம் ஜூனியர் லெவல்ல இருக்கிற கண்டென்ட் கிரியேஷன், கோடிங், சட்ட மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஏஐ நம்ம வேலைய பறிக்க போறதில்ல. ஆனா ஏஐய சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க தெரியாதவங்களோட வேலைய நிச்சயம் எடுத்துப்பாங்க. இனிமே இந்த டூல்ஸை பயன்படுத்துறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது நம்ம வேலையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. நம்ம ஆரோக்கியம், நம்ம வேலை, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சக்தி ஏஐயோட அறிவு தான். இப்போ அந்த அறிவு ஒரு புது கட்டத்தை, ஒரு முக்கியமான மைல்கல்ல எட்டியிருக்கு. ஏஆர்சி ஏஜிஐ இது ஒரு சாதாரண பரீட்சை கிடையாது. இது ஒரு ஏஐக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற திறமை இருக்கான்னு சோதிக்கல. அதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி அது பார்த்தாத புதிர்களை கொடுத்து அதோட சொந்த மூளையை வச்சு யோசிச்சு தீர்க்க சொல்லுது. இதுதான் அதோட உண்மையான பகுத்தறியும் திறமை உரசி பாக்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த சார்ட் உண்மையில ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. இந்த டெஸ்ட்ல ஒரு சராசரி மனுஷனோட ஸ்கோர் 60%. ஆனா ஓபன் ஏஐயோட அடுத்த ஜெனரேஷன் மாடலான ஜிபிடி 5.2 வச்சு செஞ்ச போயட்டிக் அப்படிங்கிற சிஸ்டம் 75% ஸ்கோர் பண்ணிருக்கு. அதாவது முதல் முறையா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ரீசனிங் டெஸ்ட்ல ஒரு ஏஐ மனுஷங்களோட சராசரியா தாண்டிடுச்சு. இந்த வெற்றிக்கு காரணம் வெறும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஏஐ மாடல் மட்டும் இல்ல, ஒரு படி வேலை போய் யோசிக்கணும். இப்ப ஒரு பந்தயக்காரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்ஜின் தான் ஏஐ மாடல். ஆனா அந்த இன்ஜினை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதை சரியா ஓட்ட ஒரு டிரைவர் வேணும், ஒரு நல்ல சேசஸ் வேணும். இங்க அந்த டிரைவர் மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான சிஸ்டம் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு. இங்கதான் ஓபன் ஏஐ ஒரு புது வார்த்தையை சொல்றாங்க, கேப்பபிலிட்டி ஓவர் ஹேங். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏஐனால என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்கும் நாம அதை வச்சு உண்மையில என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அதாவது டெக்னாலஜி நம்மளை விட பல மடங்கு வேகமா போயிடுச்சு. அதோட முழு சக்தியும் நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. சரி, நாம பார்த்த இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பாருங்க.
நம்ம ஹெல்த், நம்ம வேலை, அதுக்கும் மேல மனுஷனையே மிஞ்சுற ஒரு நுண்ணறிவு. இது எல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். எது ரொம்ப ஆபத்தானது? உங்க முழு மெடிக்கல் ஹிஸ்டரியும் ChatGPTக்கு தெரியறதா, இல்ல உங்க முழு வேலையும் எப்படி செய்யணும்னு அது கத்துக்கிறதா? பாருங்க, இந்த டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைய ஒரு பக்கம் ஈஸியா ஆக்கினாலும் இன்னொரு பக்கம் அது நம்ம கிட்ட கேக்குற கேள்விகள் ரொம்ப ஆழமானவை. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.